சூர்யாவுடன் ஒரு கோடி ஒரு தொடக்கம். இந்த அறுவடை நாளில் ஒரு விதை விதைக்கப்படுகிறது. எதிர்கால இந்தியாவின் படிப்பு கனவுகளை நிறைவேற்ற தொடர்ந்து பேசுவோம். முருகதாஸ் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டெத்தஸ்கோப் கழுத்துல தொங்க வேண்டிய ஒரு பையன் கழுத்துல ஒரு டியூப் தொங்கிட்டு இருந்ததுன்னு, இன்னைக்கு நீங்க எல்லாம் ஆஸ்பைரிங்கா எதிர்காலத்தில் இதுவாக வேண்டுங்கிற ஒரு கமிட்மெண்டோட அதை நோக்கி உங்கள் பயணத்துல இருக்கிறீங்க. பட் நிறைய பேர் தான் நினைத்ததை செய்ய முடியாமல் போனவர்களும் உண்டு. நிறைய நேரம் பேப்பர்ல ரிசல்ட்லாம் வந்தோடனே பார்த்தவனே தெரியும். டீ கடையில் வேலை பார்ப்பவரின் மகன் 492 மார்க் எடுத்தாரு. புரோட்டா போட்டுக்கிட்டே ஒரு பையன் 485 எடுத்தான். அல்லது 12th ஸ்டாண்டர்ட்ல 1000 சொச்ச மார்க் எடுத்தான். அந்த பையன் ஒரு நிருபர் பேட்டி கேட்கிற போது நான் டாக்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவர் என்னவா இருந்தாருங்கிறது தெரியாது. அதற்கு பிறகு நமக்கு தெரியாது அவர் என்ன இருந்தாரு. ஒரிஜினலா உண்மையில் அவர்கள் என்ன ஆனார்கள், வறுமையின் பிடியில் இருந்து நல்ல படிப்பை பெற்றிருந்தும் அவர்கள் என்ன ஆயிருக்கிறார்கள் பார்க்க வேண்டியிருக்கு. எவ்வளவு மார்க் 12th? 1130. 1130 மார்க். டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன். டாக்டர் ஆகணும்னு நினைச்சீங்க. ஆனா கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல. கடைசியில இன்ஜினியரிங் சிஐடி இசி ஜாயின் பண்ணலான்னு போய் ஆர்டர் வாங்கினேன் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கவுன்சிலிங்ல. ஆனா 20,000 கட்ட முடியாம வெளியேறிட்டு வந்தேன் கடைசியில. இப்ப நான் ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ்ல டெலிவரி மேனா இருந்துட்டு வந்தேன். 1130 மார்க். வறுமையின் பிடியில் இருந்து படித்து 1130. இன்னைக்கு உங்க கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் பணக்கார பசங்க எல்லாம் என்ன பண்றாங்க? எல்லாம் இன்ஜினியரிங். ஒருத்தன் டாக்டர், மத்தவங்க இன்ஜினியர்ஸ். அவங்கள பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா நீங்களும் 1130 மார்க் எடுத்திருக்கீங்க. அந்த பசங்க டாக்டராவோ இன்ஜினியராவோ இருக்கிறப்போ உங்களுக்கு நீங்க டெலிவரி பாயா வீடு விடா போய் கொரியர் கொடுத்துட்டு இருக்கப்போ எப்படி இருக்கும்? இப்ப யாரையும் பாக்கல. பட் இந்த ஃபெஸ்டிவல் லீவ்ல வந்திருந்தப்ப பார்த்தோம். ஆறுதல் சொன்னாங்க எல்லாருமே. நீங்க அந்த படிப்பை படிக்கிறதுக்காக உதவி முயற்சி பண்ணீங்களா? யார்ட்டா பணம் கேட்டீங்களா? ட்ரை பண்ணி பாத்தீங்களா? ஏதாவது ஒர்க் அவுட் ஆச்சா? எல்லாரும் சொன்னாங்க டாக்டர் ஆயிருவனு. ஆனா உதவ யாரும் வரல. அந்த பணம் மட்டும் தான் 20,000 மட்டும் தான் உங்களுக்கு அது காரணமா அது போக முடியாம இருந்தது. வெறும் 20,000 ரூபாய். 1130 மார்க் எடுத்தவன கொரியர் பாய் ஆக்கிருக்கு. இப்ப பணம் கொடுத்தா படிப்பீங்களா? டெஃபினட்டா. அகரம் சார், நான் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஈச்சம்பட்டி கிராமத்துல இருந்து வரேன் சார். எவ்வளவு மார்க்? நான் +2ல 1019 சார். 1019 மார்க். ஓகே. என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரா ஆகணும்னு ஆசைப்பட்டேங்க சார். அதனாலதான் நான் 10th முடிச்சேன்னா ஃபர்ஸ்ட் குரூப்ஸ் கூட சேராம ஜிஎம்னு ஒரு டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தேன் சார். சரி. அதுல படிச்சு 1019 மார்க் எடுத்தேன் சார். சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் அட்டன் பண்ணலான்ட்டு வந்தேங்க சார். அப்ளிகேஷன் போட்டிருந்தோம். அவங்க வீட்டுக்கு கார்டு அனுப்பியிருந்தாங்க வர சொல்லி ஒரு டேட்ல. வரும்போது 1000 ரூபாய் பணம் எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் அப்பைக்கு எங்கள்கிட்ட பணம் இல்ல. அக்கம் பக்கத்துல 1000 ரூபாய் வாங்கிட்டு நானும் எங்க அம்மாவும் வந்தோம். வந்தோடனே கவுன்சிலிங் அட்டன் பண்ண சொன்னபோது இது டிடி எடுத்துட்டு வரணும்னு சொன்னாங்க. நாங்க பணமா தான் தந்தோம். அப்புறம் இங்க டிடி எடுத்துட்டு உள்ள போனோன்னா எனக்கு மதுரையில தியாகராஜன் காலேஜ்லயும் கோயம்புத்தூர்ல பிஎஸ்சி காலேஜ்லயும் சீட் கிடைச்சிச்சு. அது ஒரு 15 நாளையில 12,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்குள்ள காசு கட்டணும்னு சொன்னாங்க. என்கிட்ட அப்போதைக்கு அந்த பணம் இல்லாதனால எங்க அம்மா என்னடா பண்றதுன்னு கேட்டாங்க. பணம் இல்லம்மா அப்படின்னு சொன்னாங்க. பணம் இல்லப்பா என்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் அப்ப எனக்கு வேணாம், அந்த சீட்டு வேணாம்னு சொல்லிட்டு அப்பயே விட்டுட்டு வெளியே வந்துட்டேன். 10th படிக்கிறதுல இருந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகணும் ஆசை முடியல. அந்த ஒரு பெரிய ட்ரீம், இப்படி ஆகணும்னு ஆசைப்பட்டேன், பணம் இல்லாததுனால என்னால அது ஆக முடியலங்கிறவங்க யாருங்க? என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். நான் கீழ்பாக்கத்துல இருக்கிற ஒரு கவுன்சிலிங்க்கு அனுப்பியிருந்தேன். என்ன வர சொன்னாங்க. நான் போனேன். போயிட்டு ஆட்டோல தான் போய் இறங்கணும். இறங்கிட்டு என்ன பண்ணும், எல்லாரும் வந்தாங்க. அந்த காலேஜ் எங்க காலேஜ்ல சேருங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்தாங்க. என்கிட்ட அந்த லெட்டர் கொடுக்கும் போது இந்த காலேஜ் கொடுத்தாங்க. கொடுத்தோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா, நம்ம உண்மையாலுமே ஆயிடுவோம் போல அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு உண்மையாலுமே அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்து நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா அது என்னால முடியாம போச்சு. நாங்க அது உள்ள போனோம். உள்ள போயிட்டு கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணோம். அலாட்மெண்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளவு கேட்டாங்க? 5,000 கேட்டாங்க. 5,000 ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் டிடி 5,000 எடுக்க சொன்னாங்க. 50,000 ரூபாய் டெபாசிட் பண்ண சொன்னாங்க. நாங்க வச்சிருந்தது 2,500 தான் வச்சிட்டு இருந்தோம் அந்த சமயத்துல. அப்புறம் அப்பா போயிட்டு உடனே அவர் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்தாரு. டிடி எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனை பண்ணாரு. பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொன்னாங்க, ரொம்ப இல்ல இது படிக்கிறதுக்கு 1.5 லட்சம் ஆகும், உங்களால முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப யோசிச்சு பார்த்துட்டு என்னமா பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு நொடியில என்னமோ பண்ணிடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. நான் அந்த யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு பார்த்தேன்ல, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு.
நம்ம உண்மையாலுமே எம்பிபிஎஸ் படிப்போம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா என்னால முடியல. நான் வந்து என்னோட ஃபீலிங்ஸ் அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவங்க ஏதாவது கஷ்டப்படுறவங்களோன்னு அப்படியே வந்தேன். அப்ப கூட என் அப்பாக்கு தெரியும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்ட்டு. ஒவ்வொரு டைமும் மெடிக்கல்ல ஏதாவது டிவில வந்ததுன்னா நான் ஓடி போய் பார்ப்பேன். இந்த அவசர சிகிச்சை அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏனே தெரியல, சின்ன வயசுல இருந்து என்னோட ரத்தத்துல ஊறி போயிடுச்சு மெடிக்கல்லாம் அப்படிதான் பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டேன். இனி நீங்கள் டாக்டர் இல்லை அப்படின்னு முடிவாயிருச்சு. கண்டிப்பா ஆயிடுச்சு. வேற என்ன பண்றது? அப்ப எப்படி இருந்துச்சு? டாக்டர் கவுன்லாம் போட்டு பார்த்த பொண்ணு டாக்டர் இல்ல அப்படின்னு உடனேயும் எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்தது? தாங்க முடியாத வேதனை. இந்த ஏற்றத்தாழ்வுகள் எவ்வளவு இருக்குல்ல, disparity is heavy. கிட்டத்தட்ட ஒரு டாக்டர் இருக்க வேண்டியவங்க வந்து இந்த மாதிரி பாட்னி படிச்சு என்ன போறாங்கன்னு தெரியாம, அந்த டேலண்ட் இல்லாதவங்க நிறைய பேர் பணம் மட்டும் இருக்கிறதுனால வந்து அவங்களோட சீட்ல படிச்சு இருக்கலாம். இந்த மாதிரி எவ்வளவு டிஃபரன்சஸ் இருக்கு, அத சரி பண்ணணும், அந்த வரைக்கும் சரி பண்ணணும் அப்படிங்கறது. நான் வந்து முதல் தலைமுறை ஏழை மாணவன் அப்படிங்கறத சொல்ல விரும்புறேன் சார். ஏன்னா என் வீட்டுல மட்டும் இல்ல, என் வம்சத்திலேயே முதல்ல படிச்ச ஒரு பட்டதாரி மாணவர் தான். ஒட்டுமொத்த வம்சத்துக்கே பிளஸ் 2 படிச்சிட்டு இருக்கும் போதே அப்பா இறந்துடுறாரு. அம்மா மட்டும்தான். அம்மாவுக்கு சப்போர்ட்டா இருந்தது அம்மாவோட தம்பி, என்னோட மாமன். அவரு கூலி தூக்கிக்கிட்டு கோயம்பேடு மார்க்கெட்ல கூலி தூக்கிட்டு என்ன படிக்க வச்சிருந்தாரு. தம்பி பிளஸ் 2ல வந்து 846 மார்க் எடுத்துட்டு அவன் மேல படிக்கணும். அதே சமயத்துல நான் 2வது வருஷம் நான் படிச்சிட்டு இருக்கேன் பிஎஸ்சி சுவாலஜி அரியலூர் காலேஜ்ல.